அம்மா அம்மா அட ஏன்டா கத்துற வர்றேல இந்த இருங்க இது என்ன அரிசி பச்சரிசி பச்சரிசி உடம்பு கொத்துக்கிறாரு நேத்தே சொன்னல ஏன் புழுங்கரிசி ஆக்குறது ஏண்டா என் புருஷனை எதை போட்டா சாப்பிட்டு போறாரு உனக்கு புழுங்கரிசி கேக்குதா போறல போற பச்சுக்க நீ இல்லாட்டா எத்தனையோ விடு போற என்ன காலையில இருந்து பாக்குறேன் ஒரு பையன் செய்ய மாட்டேங்கிறானே அண்ணா என்னையா ரங்கசாமி வாங்கின ஒரு கை போடலாம் அது சரிதான் உனக்கு தான் வேலை வெட்டி இல்ல நேர நேரத்துக்கு முன்னாடி சோறு போட்டுறா எனக்குமா வேலை இல்ல சரிதான் போயா ஆமா இவன் ஒருத்த உழைச்சுதான் இந்திய பொருளாதாரத்தையே நிமித்த போறான் போடா புண்ணாக்கு என்னண்ணே தனியா புலம்பிட்டு இருக்கீங்க அதை ஏன்டா கேக்குற சிகரெட் செலவுக்காவது ஏதாவது தேத்துறான்னு பார்த்தா ஒரு பையன சிக்க மாட்டேங்கிறான் பட கோணைய நம்மளாவது ஒரு கை போடுவோம் அட இருண்ணே சாப்பிட்டு வந்துடுறேன் அடடே நம்ம முத்து எங்க போயிட்டு 2 நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆயி போச்சு வா சுறுசுறுப்பா 2 ஆட்டம் போடுவான் தள்ளி உட்கார் அப்புறம் சாப்பிடலாம் இல்லண்ணே இன்னைக்கு அண்டை வெட்டுற வேலை இருக்குண்ணே. முத்து நீ இந்த ராத்திரியும் பகரமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான் ஆனா 7 வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கான் எப்படி ஆண்டவன் யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேரை இருக்கே தேரை அது தெரியுமா கல்லுக்குள்ள இருக்குவே அதானே அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேரைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மள எல்லாம் சும்மா விட்டுருவானப்பா என்ன ஒரு கை போட்டுமா சரி போடுங்களே இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்க ஏயா காலங்காத்தால உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடுறதுக்கு போலையா நீங்க உங்க கூட சேர்ந்துட்டியா இவரா கூப்பிட்டாரு போட போ நேற்று விட்டகாத்த பிடிக்கலன்னா அதுக்குள்ள கெடுத்துட்டியாடி ஆமா இதுல சம்பாதிச்சுதான் அடுப்பு கொதிக்கணும் ஏன் வயிற்றுல கொட்டிக்கிறேன் இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல போகலையா போறேன் ஒரு 5 ரூபாய் கொடு செத்த பொண்ணு கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி கேக்குறியே நீ எல்லாம் ஒரு அப்பனா நாளைக்கு நானே செத்தா கூட எனக்கு கொல்லி வைக்க நீ கூலி கேட்பையா ஆடி போடு எங்க அப்பா சத்தத்துக்கு மொட்டை அடிக்க சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு தான் அடிச்சேன் நீ என்னடி பிசாசு யாரப்பா அது சினிமா நடிகை மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஷூட்டிங் எடுக்க போறாங்களா அப்பா ஐயோ மகா நீயா உன்னை யாரோ இவங்க நினைச்சிட்ட மகா பைய கூடு மகா கண்ணாடி யார் எனக்கா வாங்கிட்டு வந்த அம்மா எங்கப்பா அவன் ஆபீஸ்க்கா போவா அடுப்படிதான் கிடப்பா போய் பாரு ஐயோ என்னமோ மாதிரி இருக்குதே இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா மகா அதான் வந்துட்டியல்லம்மா அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் போட்டு கிண்டி கிழங்கு எடுத்துட்டு இருக்கிற ஏங்கண்ணு நீ வரும்போது பின்னால பொம்பளை படம் போட்ட சீட்டு கட்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்திருக்கியா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா இதோ இந்தாங்க அடேங்க அப்பா இந்த உலகத்திலேயே என்ன புரிஞ்சிட்ட ஜீவன் நீ ஒருத்திதாமா அப்பா அந்த சீட்டு கட்ட குடு என்கிட்ட டேய் நேத்தான ஒரு கட்டு வாங்கிட்டு போற அதான் சாடுறா அட குடுப்பாடா டேய் குடுப்பா அப்பா குடு புறா புறா டேய் பெத்த மகன் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கட்டு போயிடா நானும் பெத்த அப்பா கூட பார்க்க மாட்டேன் நடக்கிற கதையே வேற வா வந்து வா நீங்களும் ஒரு அப்பறம் பிள்ளையா வந்த பிள்ளை எப்படி இருக்க பரிசு நல்லா எழுதிருக்கியான்னு கேக்குறத விட்டுட்டு இப்படி மாமா மச்சா மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல பாத்தியாமா ஒரு குடும்ப தலைவரை பார்த்து கேக்குற மாதிரியா கேள்வி கேக்குறா ஒரு கட்சி தலைவங்க கிட்ட கேக்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கா ஐயோ அப்பா ஆரம்பிச்சீங்களா உங்க சண்டை உங்களோட இருக்கட்டும் நான் போய் மாமாவும் பாட்டியும் பாத்துட்டு வரேன் உங்களுக்கு இதே வேலை போச்சு ஒரு கை போட டேய் போட கல் போட ஐயோ டேய் ஒரு கப் காப்பி கொண்டா டேய் டேய் ஒழுங்கா போட டேய் ரொம்ப நன்றிங்க தம்பி ஏன் பெரியவரா அவங்க ஏன் உங்களுக்கு கொலை பண்ண வந்தாங்க அது ஏன் கேக்குற தம்பி சந்தையில வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் இடுப்புல கட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேனா என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்தை எப்படியோ இந்த பசங்க தெரிஞ்சுக்கிட்டு என் பின்னாலேயே பேச்சு கொடுத்துட்டு வந்தானுங்க நானும் யதார்த்தமா தான் பேசிக்கினே வந்தேன் நம்ம நொண்டி முனீஸ்வரன் கோயிலாண்ட வரும்போது இந்த செனப்பண்ணி மாதிரி ஒருத்தர் இருந்தானே அவன் டப்புடி என் பொருட்டியில தட்டினான் தம்பி உன் வயசுன்னா என் வயசுன்னா என்கிட்ட டமாஸ் பண்ணலாமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் கட்சியை காட்டி எறா பண்ண அப்பதான் இந்த மரமண்டைக்கு புரிஞ்சுது ஆஹா நம்ம மொத்த பணத்துக்கும் ஆபத்து வந்துச்சுன்னு ஆனாலும் சுதாச்சின்னு ஒரு கையில பணத்தை புட்டின்னு விட்டே ஓட்டம் அப்படி இருந்து மடிட்டாங்க தம்பி நீ மட்டும் வரல மொத்த பணத்தையும் அடிச்சிட்டு இருப்பானுங்க ஏன் பெரியவரா நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வழியில வரலாமா ஆமா எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க 9 ரூபாய் தம்பி 9 ரூபாயா ஆமா தம்பி ஏங்க இதுக்கு போயா இவ்வளவு தூரம் போராடுனீங்க அவங்க கத்தியில குத்திருந்தா என்ன ஆகுறது தம்பி நம்ம வீட்டு பணமா இருந்தா பரவாயில்ல பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோழியை கொடுத்து வித்து கொடுக்க சொன்னான்
இத்த காசை நானேமா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைங்களா தம்பி? வழியில யாரோ பறிச்சுட்டாங்கன்னு சொன்னா நம்புவாங்களா தம்பி? எனக்கு அடுத்தவங்க ஒரு சொல்லிட்டா தாங்காது தம்பி. மனுஷனுக்கு உயிர் முக்கியம் இல்ல, மானம் தான் முக்கியம். ஏன் பெரியவரா, நீங்க எங்க போகணும்? மேட்டுப்பட்டிக்கு தம்பி. போற வழிதான், நான் இறக்கி விடுறேன் வாங்க. ஐயோ, இந்த மாதிரி வண்டியில முன்ன பின்னே நமக்கு பழக்கம் கிடையாது. நீங்க போக, நான் நந்து வந்துடுறேன். உட்காருங்க, நான் இறக்கி விடுறேன் வாங்க உட்காருங்க. நல்ல கெட்டியமா பிடிச்சுக்கோங்க, ஒண்ணும் ஆகாது. ஆமா, அரசம்பட்டியில தம்பி யார் வீடு? பழைய பிரசிடென்ட் இருந்தாரு, அவரோட புள்ள. அப்படின்னா தம்பி தான் இப்பதான் பிரசிடென்ட் சொல்லுங்க. ஆமாங்க தம்பி, நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்து தம்பி. வாழைப்பழம் இருக்குதா, அதுதான் நம்ம மூடு. வந்து மோர் சாப்பிட்டு போங்க வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்றேன். பார்த்து போங்க. இல்ல மாப்பிள, பக்கத்து ஒரு பிரசிடென்ட் வண்டியில வந்து இறக்குறாப்புல இருக்கு. அவரு நம்ம ஃப்ரெண்டு தான் மச்சான். எத்தனை நாளைக்கு தான் ஆட்டுத்தவங்களை நம்பி பிழைக்க போறியோ? என்னைக்கு தான் உன் காலை விடிய போகுது? கிளி ஆட்டை வளர்த்து குழம்பு போய் கையில் கொடுத்து விட்டேன். என்ன பண்றது? உன் தானே எடுத்து. அம்மாடி, அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போடியம்மா. ஏமா நெய் இல்லையா? எதுக்கு? அவருக்கு எண்ணெயில சாப்பிட்டா உடம்பு கொத்துக்கிறது இல்லையா? பெரிய மைசூர் மகாராஜா மச்சான், நெய்யில இறங்காதோ. ஒரு 10 நாள் பட்டினா போடு, வயிற்று வருமா. அம்மா அம்மா, பாஸ் ஆயிட்டுமா? இந்த நீ பாஸ் ஆயிட்டு 2 3. என்னடா கட்டட கடகடன்னு ஆடுதேன்னு பார்த்தேன். ஆத்தா மக பேத்தி 3 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுல ஏதோ நடக்க போகுது. அப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன். இந்தாங்க. பாஸ் ஆயிட்டியா? என் பொண்ணு இல்லையா? எனக்கு இருக்கிற மூலையில கொஞ்சமாவது இருக்காது. அப்பாப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் படிக்கிட்டா? அடியே, இங்க பாரு. அங்க பாரு. எதுவா இருந்தாலும் உன் மாமன் ஒரு வார்த்தை கேளு, அவ என்ன சொல்றானோ அது படிச்சை. அடிப்புவாடி அர்த்தம் கட்டவள. அவ வேலைக்கு போகணும் நான் படிக்க வச்சேன். என்னமோ 4 எடுத்து படிச்சுக்கிட்டானா என் பிள்ளைக்கு ஒரு உதவி ஒத்தாசியா இருக்குமே தான் படிக்க வச்சேன். அம்மா தாயே, நீ வேலைக்கு போக வேண்டாம், ஒண்ணும் போக வேண்டாம். அதை தூக்கி அப்படி குப்பையில போடு. வர்ற தை மாசம் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம். நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே சொல்லிட்டீங்க மாமியார. இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒத்து போயிட்டோம். எவனையும் பையனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தது நீ பிரசிடண்டா இருந்தா உன் வீட்டார வச்சுக்கடா, என்கிட்ட நடக்காத. அக்கா, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, சும்மா குடும்ப தகராறுங்க. போங்கடா, வாங்கடி உள்ள போய் பேசிக்கலாம். அண்ணே, உங்க மாப்பிள்ளை விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குனே. நீயே கோமணம் கட்டாத பைய, உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. ஐயா வணக்கம் ஐயா. நான் யாரா? பிரசிடண்ட் ஐயோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்பேன். அவன் திருப்பில கட்டுறான். போடா. வணக்கங்கய்யா. நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா என் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்பேன். அவத்து தலையில கட்டுறான். அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்க நான் பாத்துக்கிறேன். கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல, ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா அவர்றாண்டா. வேணாண்டா, சும்மாருங்கண்ணே. நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவர்ரா வேணாண்டா. அவர்ரா அவர்றாண்ணே போட. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையும் கருத்தியாடா. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தானே உங்க மாமா எங்கிட்ட வந்து 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தாரு. இந்தாங்க, நீங்க கொடுத்த அந்த கடிதாசு. அண்ணா, நீ ஒன்னும் தப்பா நினைக்காதீங்க.
எங்க மாமா தான் ஏதோ குளறுபடி பண்ணிருக்காரு. நான் அவரை விசாரிச்சுட்டு உங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க போங்க. சரிங்க தம்பி, இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் உஷாரா இருக்கணும், இல்லைன்னா உங்க பேரையே கெடுத்துருவாங்க. ஐயா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி தாங்க உங்க மாமா ஊர்ல உங்க பேரை சொல்லி ஏகப்பட்ட பேர்த்த பணம் வாங்கியிருக்காருங்க. ஐயா அது மட்டும் இல்லைங்கய்யா, போன மாசம் காணாம போன 5 மூட்டை கூட உங்க மாமா தாங்க பெயிண்ட மாத்தி பக்கத்து ஊர்ல வச்சிருக்காரு. ஆமாங்க. ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்ற? என்ன இருந்தாலும் அவர் உங்க மாமா. நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசப்பு வந்துடக்கூடாதுங்க. இப்ப அந்த எங்க இருக்கான்? கொஞ்சம் முன்னாடி தாங்க கழுத்து மரத்துல கால் மேல கால் போட்டு இளநீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இளநீங்க? தண்ணி சுடுவது என்ன, தரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்மே நீ தழுவதற்கோ பேரின்பம் பெறுவதென்ன. குடிக்கிறியா? 2 பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஐயோ விடுங்க, ஊருக்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எசமா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம சோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்கேன். சரிங்க. தண்ணி சுடுவது என்ன? என்ன காத்தாயி சத்தியமா? யார் நம்ம குழந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊழையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. அண்ணே, உங்க மாப்பிள்ள வராரு. உங்களோட சேர்ந்துட்டா என்ன உழப்பாரு. நான் ஓடிடுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. எது நம்ம வாய்க்க தண்ணி அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறா? தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடைச்ச வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கினது யாரு? என்ன பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா, என்ன அக்கிரமம் மாப்பிள்ள, இது சும்மா வரக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய், யாராவ என் மாப்பிள்ளை விட்டு உப்ப தின்னுட்டு என் மாப்பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவேன். வாங்கினாங்க எவன்டா பணத்தை வாங்கினவன், எவன்டா பணம் வாங்கினவன்? டேய், எவன் பணம்? இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள்ள போலீஸ்? நான் தான் செலவுக்கு பணம் இல்லன்னு வாங்கிட்டு. ஏன் இப்படி அப்பனு பிள்ளைமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதா கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கேட்ட நம்ம நடந்துக்கிறீங்க? உன்னை இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உன் சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற மாப்பிள்ள. இதோ பார், இன்னொரு தடவை மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்டேன். மரியாதை கட்டு மாப்பிள்ள. பாத்தி அளந்து பேசு. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சிறுவ பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசிங்கல்ல, இருக்கட்டும். என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு. ஐயா, இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதுயா. ஆமாங்கய்யா. இனிமே எவ்வளவு சொந்த பந்தம் சொல்லி எதிர் வீட்டுல கால் எடுத்து வச்சீங்க, வெட்டி போடுவோம். வெட்டி இன்னைக்கு கூட எல்லா உறவும் அத்து போச்சு. இவனுக்கு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது. பிராடு பசங்க, திருவிழாவில் நாடா குத்துற பசங்க, நம்ம வச்சு காத்தாருங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை மட்டும் இருக்க வேண்டாம். நான் அப்படித்தான் எடுப்பேன். எதுக்காக உன் தம்பி என் பொண்ணு வேணான்னா? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, எதுவும் இல்ல. சரிதான், நிறுத்துங்க. ஒரு பொண்ணை கட்டிக்கிறவன் பொண்ணு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்க மாட்டான், அந்த குடும்ப லட்சணத்தையும் பார்ப்பான். சரி, என் குடும்ப லட்சணம் தான் சரியில்லை. நீ சொந்த அக்கா கூட ஒட்டிட்டு பிறந்த பொறப்பு, உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காகவாவது உன் பொண்ணை கட்டிக்கலாமல்ல? அந்த பாசம் இருந்ததுனாலதான் இத்தனை வருஷமா பணம் காசுல இருந்து அரிசி பருப்பு வரைக்கும் கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்கான். உன் பொண்ணை பட்டணத்தை வரைக்கும் அமைச்சு படிக்க வச்சிருக்கான். பாசம் இல்லன்னா இதெல்லாம் செஞ்சிருப்பானா? நீயும் உன் புள்ளையும் செஞ்ச அக்கிரமத்தை தாங்க முடியாம தான் அவன் மனசு உடைஞ்சு வெளியில பொண்ணு எடுத்திருக்கான். நீங்க மட்டும் சரி இருந்திருந்தா அவனை நிக்க வச்சு கேள்வி கேட்டிருப்பேன். நீங்க சரியில்லை, நான் என்ன பண்றது? என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீவிர துப்பாக்கில மிலிட்டரிக்காரர் கொடுத்தாரு, அவர் தானே இந்த சட்டை கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா
தேர தெரியுமா தேர எட்டு பொறிக்கு நாயே நான் சொல்றதை எனக்கே திருப்பி சொல்றியா? தேர்வுல படு, சின்னையில படுக்காத. போடா ஓரம் போக்கு. இங்கதானே வச்சிருந்தேன். எங்க போயிருக்கோம்? என்னடா தேடுற? ஒண்ணு இல்ல, என் புது ட்ரெஸ் இங்க வச்சிருந்தேன், அதை காணோம். அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையாப்பா. ஒரு சின்ன துணி கிடந்தது, அதுல நான் கூட மூஞ்சியை தொடச்சு போட்டேன். அது இதானு பாரு. இந்த கோமணம் தானே. ட்ரெஸ் ஒண்ணு நான் கூட ஏதோ சூட்டு போட்டுன்னு நினைச்சேன். தெரியாதனமா நான் இதுல மூஞ்சி வேற தொடச்சிட்டேன். யாரா அது வண்டியில வர்றது? ஒண்ணு மாப்பிளையா இருக்கா? பரவாயில்ல மாப்பிள்ள, நானே இறங்கிறேன். யார் அது முக்கா மூஞ்சியோட ஒருத்தர் இறங்குறானே? அவன் தானே பொண்ணோட அப்பன், தரவக்காரன். ஓ, இவன் தான் அந்த புரோக்கர் பயலா? தம்பி, லட்சுமி, இவங்கதான் எங்க அக்கா. வணக்கங்க. ஆடு பகை குட்டி உறவா? அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவனோ ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. அவனுக்கு போய் நீங்க வெட்டி திலகம் விட்டுட்டு வர்றீங்களோ? கூட பிறந்தவனுக்கு சீர சனத்தை செய்யறதுக்கு தான் இங்க வக்கு இல்ல. இது கூட செய்யக்கூடாது. கல்யாணம் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். என்னமா புரியாம பேசுற? நம்மள அவமானப்படுத்திட்டு அந்த பையன் வேற இடத்துல போய் கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கு எதிராக நம்ம கல்யாணம் பண்ணி காட்ட வேண்டாம்? இத பாருங்க, எப்போ என் மாமா எனக்கு இல்லைன்னு ஆயி போச்சோ அப்பவே எனக்கு கல்யாணம் ஆசை விட்டு போச்சு. இனிமே யாராவது என் கல்யாணம் பேச்சு எடுத்தீங்க அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க மாட்டீங்க. சொன்ன என்ன ஏயா இப்படி போட்டு கேளுப்பா. நீ தள்ளிப்பாமா, அவளை எனக்கு என்ன பண்ற பாரு. யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? ஆத்தா வீடு பக்கத்துல இருக்கிற சிவரா போட்டு வந்து பேசிக்கிறேன். மாப்பிள மாமியாரு, இன்னும் நீ உசுரோட தான் இருக்கிறியா? ரொம்ப நாளா காணுமே, நீ என்னமோ ஏதோ ஆகி போச்சோன்னு. சும்மா இருக்கு மாப்பிள, நான் இப்ப என் பேசிய பாக்கணும். எம்மாடி கண்ணே, அப்படி பாக்கியா, நான் கும்பிட தெய்வம் என்ன கைவிடலடி. என் பேச்சு வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி. அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு தெரியுமா? என் வயசுக்கு வீண் போகுமா? பாரு, நம்ம ஏமாந்துட்டோம். இந்த வாட்டி உஷாராயிரம் தெரிஞ்சுதா? எப்படியாவது உன் தம்பி மனசை மாற்றி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏமா, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி கேட்டு கவலையை இருந்துட்டு இருக்கான். இதுல நாம வேற போய் தொந்தரவு பண்ணணுமா? மாமியார, இவனுக்கு பேச்சு கேட்டோம், நம்ம 2 பேரும் நடுத்தருவில் தான் நிக்கணும். நல்ல சோறு தின்னு 6 மாதம் ஆகுது மாமியார. இவனுக்கு எதை காமிச்சாருங்க? பட்டி போட்டு சாகரிச்சிருவாங்க போட்டிருக்கு மாமியார். மாமியார, என்ன மண்ணவாரி விட்டு போன மதமதன்னு வந்து நிக்கிற? ஏன் மாமியார, ஹோட்டல் சாப்பாடா? உனக்கு என்ன, நீ பொம்பளை, சீனாக்காரன் கூட கூப்பிட்டு ஓசியில சோறு போடுவான். நான் ஆம்பளை, என்ன எவசியன்றேங்கிறான். ஏன் மாமியார, சாப்ப என்ன புதுசா? விவசாய கட்டவன அந்த தரகுக்காரனை எப்படி விரட்டுறதுன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நேரம் தெரியாம விளையாடிக்கிட்டு மாமியார, அந்த கோலவாய பிரச்சனை இனிமே என்கிட்ட விடு, அவனை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவனுக்கு நாயடி நரம்படிதான். மாமியார, முதல்ல நீங்க ஆரம்பிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். மாமியார, புரோக்கர் வந்துட்டான். இது என்ன சத்திரமா சாவடியா? வந்தவனுக்கு எல்லாம் மடிச்சு போட்டதுக்கு. மாப்பிள, இந்த குடிய கிட்ட ஏன் இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்கான்? மாமியார, பொண்ணை கொடுத்து சொத்தை சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அது நடக்கல. மாப்பிளைக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு கொண்டுட்டு மொத்த சொத்தையும் தட்டிட்டு போலான்னு பாக்குறான். இதுதான் அவன் ஐடியா. மாமியார, புரோக்கர் பயலுக்கு ரோட்டம் பொசுக்கிட்டு வந்துருச்சு. எப்படியோ தனியை தொலைஞ்சானா சார்தான். ரோட்ட நீ தின்ற. மாப்பிள, இந்த கல்யாணத்துக்கு மச்சான் சம்மதிச்சுட்டா மாப்பிள? எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். என்னது, எல்லாம் கைகூடி வரும்போது திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போறிய மாப்பிள? உன் பையன் நினைச்சா என் பொண்ணை கட்டிக்கிறான்பா, நினைச்சா வேண்டாம்பா. என் பொண்ணு என்ன தெருவிலே கிடக்குறா. இந்த பாரு மாமியார,
மொத்த சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சொத்து எங்க போயிட போயிடுமா? மாமியார இந்த கையில பத்திரம், அப்புறம் தான் கல்யாண சத்திரம். ஆனா போயா, என்னமோ பெத்த அப்பனாச்சுன்னு மரியாதைக்கு ஒரு வார்த்தை கேட்டா ரொம்ப தான் மிக பண்ணிக்கிறீங்க. நீ இல்ல நான் பேச்சு கல்யாணமே நடக்காதா? நான் ஒருத்தில இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுனாங்க பாரு. அண்ணே, இந்த கிழவி ஒரு மாதிரி. நீங்க இல்லாமலே இந்த கல்யாணத்தை நடத்தணும் நடத்திடும். அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும். பத்திரிக்கை அடிச்சிருங்க. வணக்கம். கல்யாணத்துக்கு தானே? போங்க போங்க. அம்மா, இது மொய்யறதுக்கு தானே? ஆமாங்க. போங்க, முன்னாடி போங்க. இது மொய்க்கு தானே? முன்னாடி போய் உட்காருங்க. போங்க. வணக்கம். எங்கடா வந்த? கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு போறீங்க. வா போடா. டேய் வாடா. இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு. வெறும் கையோட வந்தா செருப்ப காட்டி பிஞ்ச அளவு காட்டி போ. டேய் வாங்கடா. டேய் எங்கடா வந்தீங்க? ஐயா தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க. ஆமாங்க. 18 பட்டி மிராசாரு இவங்க வரலன்னா கல்யாணமா நின்று போயிடும். அவர் போங்கடா. போய் ரோரமா நில்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்ச மீதி இருந்தா போட சொல்றேன். அப்படியே திருட்டு ஓடி போயிடணும். வணக்கங்க. வாங்க சேர்மன் வாங்க. என்ன நீங்க எல்லாம் லேட்டா வந்தா எப்படியா? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தானே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கான். அது வேற காலேஜ், இது வேற காலேஜா? எப்பவுமே வேற ஒரு இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க. அது மேல் படிப்புங்க. படிக்க நீங்க வாங்க. பாப்பா யாருங்க? நம்ம பாப்பாவா? பாப்பா. ஐயோ நல்ல பாப்பா. பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோடனே பையனுக்கே முடிச்சிருவோம். சம்சாரம் யாருங்க? நம்ம சம்சாரம். தங்கச்சி தங்கச்சிமா போயிட்டு வாமா. அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற? காட்டி கொடுக்குற சொன்னேன். வாங்க வாங்க. நேரம் கழிச்சு வரீங்களா? மாப்பிள்ள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு. எங்கடா வந்த? என்ன தாண்டவராயா? நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன். என்னது நம்ம மாப்பிள்ளையா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப அவரு ஏன் மாப்பிள்ள. நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம். உன்னை யாரும் இங்க அழைக்கல. போடா. மாப்பிள்ள தான்பா பத்திரிகை கொடுத்து வர சொன்னாரு. அவர் வர சொன்னா அதுக்காக ஒரு ஊரைய கூட்டி வந்துடுறதா? மரியாதையா போயிடு. தாண்டவராயா, தாலி கட்டுறத கண்ணால பாத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறம்பா. நீ ஆசீர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாதா? போடா. தாண்டவராயா, தாலி கட்டுறத மட்டும் பாத்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு ஓட தூக்கி மிதிச்சு போடுவேன். அவர் வரவேணாம் சொல்றது நீ யாரியா? அவர் எப்படி கையிட்டு அடிக்கலாம்? என்ன ஒரு மாமனார். இந்த ஆளா எனக்கு மாமனாரு? எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அது இவர் தான். வாங்க மாமா, வாங்க வாங்க வாங்க. இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்த தொலைச்சிருவேன். அவர்தான் போன்னு சொல்லிட்டாருல, இப்படி வந்து உட்காருங்க. மிச்ச மீறி இருந்தா போடுவாங்க. முகூர்த்தத்துக்கு நேமாச்சி வாயா. போக சாப்பாடு செஞ்ச போது. எதுக்கா உங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா? எப்ப என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சோ அப்ப இருந்தே அந்த வயக்காடு வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ். இனிமே நான் வச்சதுதான் சட்டம். நான் உட்காருங்கன்னா நீங்க எந்திரிக்கணும், நான் எந்திரிங்கன்னா நீங்க உட்காருங்க. இல்ல அப்படியே எல்லாரும் 1 மணி நேரம் வெயில் இல்லைங்களா? உங்களை நிக்கத்தான சொன்ன? யார உட்கார சொன்னது? உட்காருன்னா எந்திரி, எந்திரின்னா உட்காருன்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். பின்ன ரஷாக்காரன் அவன் சொல்லுவான். எனக்கு மெதுவாமா புறாக்கரே வெளியே வாடா.
டேய் பிராடு வெளிய வாடா. டேய் இன்னைக்கு உன் குழந்தை விட மாட்டேன். டேய் போடி. பேசாத. டேய் கம்முனாக்கி பையா, இன்னைக்கு ரத்தம் பார்க்காம நான் போக மாட்டேன். வாடா. ஆண்டவராயா, என்னப்பா இது இப்படி குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ற? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? டேய் பேசுன சொருகி போடுவேன். மரியாதையா விட்டு ஓடி போயிரு. நீ யாரா என்ன வீட்டு விட்டு வெளியே போய் சொல்றதுக்கு? அது என் மாப்பிள்ள சொல்லட்டும். ஏத்து பேசுற என்ன? நீ ஏத்து பேசுற? போடா. அடிச்சா முன்சாமி கன்சாமி காளியப்பா வெளியூர்கார உள்ளூர்கார அடிச்சாண்டோ. வாங்கடா வாங்கடா டேய் வாங்க. டேய் டேய் வாடா வண்டி வண்டி வாடா. டேய் வந்து பார். என்னது குடிச்சிட்டு கலாட்டா பண்ற? தப்பு. கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன். நான் யார்? இந்த தாண்டாய யார்? மாப்பிளைக்கு மாப்பிளை, மாமனுக்கு மாமன், மாமனாருக்கு மாமனார். 3 போஸ்ட். அவன் யார்? அண்ண போஸ்ட். அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம்? யார் கையில வேணாலும் சாவி கொடுப்பா. அது கேட்க நீ யார்? மாப்பிள எனக்கு சட்டம் தெரியும், லா தெரியும், ரூல்ஸ் தெரியும். புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு. அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து, என் பொண்ணுக்கு பாதி சொத்து. யூ நோ பவர். பவர் இல்லாத நீ அந்த புரோக்கர் பயலுக்கு எப்படி பவர் கொடுக்கலாம்? உடனடியா என் கைக்கு சாவி வந்தாகணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? ஐ கோர்ட். நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட். ஐ கோயிங் ஐநா சபை. ஓஹோ, அவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்ப ஐநா சபையில போய் சாவி வாங்கிக்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கைகளை ஒடிச்சு. யாராவது இந்த ஆளை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, உங்களை வீட்டு விட்டு தொடச்சுவேன். எல்லாம் போங்க உள்ள. வாங்க மாமா. மாமியார என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கு சொல்லுங்க மாமியார. என் மாப்பிளைக்கு இந்த வீட்டுல இடம் இல்லாத போது எனக்கு மட்டும் என்ன வேணும்? நான் எப்படி போறேன்? சரியான நீ பேரையும் தொலைக்க மாட்டேன். எழுதி இருந்து எங்க கழுத்து அடிப்ப உள்ள இருக்கிற பிரச்சனை இது வேற. இப்படி திண்ணையில உட்கார நிலைமை வரும்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்டை வித்திருக்க மாட்டேன்டா. என் திண்ணையிலேயே கௌரவமா உட்கார்ந்துருப்பேன். அண்ணே யாராருக்கு ஏய், என்ன தாண்டவராயா 2 மணி நேரம் சென்னையில உட்கார்ந்துருக்கிறேன். அது ஒண்ணு இல்ல போனார. இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்டேன். ஆனா இப்ப நம்ம பொண்ணை கொடுத்தாச்சே, பாதுகாக்காம இருக்க முடியுமா? அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்காந்து காவ காக்குறேன். இல்ல ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? உங்க மாப்பிள்ள உங்க கழுத்து பிடிச்சு வெளி வெளியிடாரமே. உள்ள வந்தா கைய கால வெட்டி வேற சொன்னாரமே. அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா வந்து உயிர் எடுக்கிறீங்க? போங்கடா. ஏண்டி வர்றவன் போறவன் எல்லாம் என்ன துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாண்டி. எப்படியாவது ஒரு தம்பி கிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கு சொல்லு. இத்தனை நாளா உங்ககிட்ட பட்ட கஷ்டம் போதும். இனிமே என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உங்களுக்காக என் தம்பியை பகச்சுக்க நான் தயாரா இல்ல. ஏற்கனவே மாமனார் பதவி போச்சு, இப்ப புருஷன் பதவி போச்சே. என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? காஞ்சி உட்கார்றது தூணு வசதியா இருக்குன்னுதான். போடா, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது, அதுகிட்டயாவது என் நிலைமையை சொல்லி அழலாமேன்னு தான். பாவம், உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே உங்க பொண்ணு வருதுனே. அம்மா அம்மா, நான் பிச்சைக்காரன் இல்லம்மா, உங்க அப்பம்மா. அப்பா நீங்களா? ஆமாம்மா, நான் தான் வீட்டுல யாருகிட்டயும் பேசக்கூடாது மாப்பிள்ள 144 போட்டிருக்காரு. அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட என் குறைய சொல்லாமேன்னு தான். தம்படிக்கு பொறுவான தரைகார பையன் அவன் கொத்து சாவியை கையில வச்சுட்டு மந்திரி மாதிரி உலாத்துறான். உன்னை பெத்த அப்பன்னா பெருத்து நில பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கேன். அதை பார்த்து உன் மனசு துடிக்கிறியா கண்ணு? ஏம்மா, நீயும் மாப்பிளையும் அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கும்போது எங்க அப்பா சூதுவாத அறியாதவரு, கள்ளங்கபடம் இல்லாதவரு, பச்சை புள்ள மாதிரி அவரை மன்னிச்சு கொத்து சாவி அவர் கையில கொடுத்துருங்கன்னு நீ சொல்லலாம் இல்ல கண்ணு? அப்பா நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம். நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம். தனித்தனியா இருக்கிறீங்களா? சத்தம் போடாதீங்க, ஊருக்கு கேட்கணுமா? தனித்தனியா இருக்கிறாங்களா? இதுக்கா நான் என் பொண்ணை கொடுத்தேன்? இதெல்லாம் அந்த கேப்பாடு வேலை. அவன் தான் பிளான் பண்ணி உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டாமா. மா, இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே உன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சுவாமா. அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? ஒரு கிளப்பாடு அவனே மாப்பிளைய மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார்? 16 வயது பருவ மங்கை, டீனேஜ். நீ நினைச்சா மாப்பிளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா? யோசிக்காதம்மா, நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. போமா, போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா. நல்லா யூஸ் பண்ண.
அட்லீஸ்ட் பொண்டாட்டிங்கிற உரிமையாவது எனக்கு இந்த வீட்டுல இருக்கா? ஒரு தலைவலி மாத்திரை வேணும்னா கூட அந்த கிழவன் கிட்ட தான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. வேலைக்காரங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? முதல்ல அந்த கிழவனை வீட்டை விட்டு வெளியில தொட்டுங்க. என்னடி சொன்ன? பவர் இப்பதானே வேலை செய்யுது. அந்த பெரியவர் வற்புறுத்தி சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிட்டேன். அவரையா வீட்டு விட்டு வெளியே போக சொல்றேன்? இதெல்லாம் நீயா பேசலடி, யாரோ உன்னை தூண்டி விட்டுருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணே, போற போக்க பார்த்தா பவர் சின்ன வரைக்கும் வரும் போல் இருக்கு. என்னென்ன வரல? ஒண்ணு இல்லடா, நேத்து மப்புல கீழே விழுந்துட்டேன், புண்ணாயி போச்சு. தாண்டவராயா, என்னப்பா அது கையில? புண்ணுடா. புண்ணா? இவ்வளவு பெருசா இருக்குது. ஏற்கனவே எங்க ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான். அப்புறம் விரலெல்லாம் அழுவி குஷ்டம் வந்துடுச்சு. இதை இப்படியே விட்ட கூடாது. நானே மாப்பிள்ள கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டரா பார்த்து ஏற்பாடு பண்றேன். இவன் ஏதோ சதி திட்டம் தீட்டுறான்டா. ஏற்கனவே என் மாப்பிள்ள கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என்ன திண்ணையில உட்கார வச்சுட்டான். இப்ப குஷ்டம்னு சொல்லி ஊரை விட்டே துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டான்டா. எனக்கு கூட அப்படித்தாங்க தெரியும். அப்பா அப்பா. என்னம்மா? உங்களை இல்ல அவரை. அப்பா. என்னம்மா? டிஃபன் சாப்பிடாம போறீங்களப்பா? வயல்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா. ஏற்கனவே மாமனார் புருஷன் பதவி போச்சு, இப்ப அப்பா பதவி போச்சா? பெரியவரே, யாரோ கார்ல வந்திருக்காங்க, நான் போய் என்ன விசாரிச்சு வந்துடுறேன். இங்கே இரு, உனக்கு விவரம் பத்தாது, நான் போய் விசாரிக்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏயா, உங்க பிரசிடென்ட் இருக்காரா? நீங்க யாருங்க ஐயா? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் நெல்லிக்குப்பம் சக்கரால இருந்து வரேன். கரும்பெல்லாம் விலை பேசி ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து போலான்னு வந்தேன். அப்படிங்களா சமாச்சாரம்? பிரசிடென்ட் ஐயா பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறாருங்க. அவர் வர்றதுக்கு நேரம் ஆகும். என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் அவரோட மாமனாரு. என்னது, நீ அவருக்கு மாமனாரா? ஏயா, யாருக்கு அதுல பூ சுத்துற? ஒரு முறை கோணத்தை கட்டிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா நான் நம்பணுமா? பாருங்க, நான் பெரிய மனுஷங்க, அனாவசியமா போயிலாம் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் தான் மாமனாரு. யோ, போன வாரம் இப்படிதான் ஒருத்தன் நான் தான் மணிகாரர் மாப்பிள்ளன்னு சொல்லி 10,000 ரூபாய் அடிச்சு போயிட்டான். நீ இப்ப பிரசன்ட் மாமனார்னு சொல்லி 50,000 ரூபாய் அடிச்சு போயிடலான்னு பாக்குறியா? எங்களை நினைச்சவன் நினைச்சியா? தம்பி, அனாவசியமா பேசாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் துண்டப்பட்டு தாண்டேன். இப்ப சொல்றத நம்பாதீங்க. இவனை பார்த்தாலே வேலைக்காரமா இருக்கான். நம்ம எதா இருந்தாலும் அவர்கிட்டே பேசுவோம். ஐயா சொன்னா நம்புங்க, நான் தாங்க மாமனாரு. சத்தியமா நான் தாங்க மாமனாரு. நீங்க வாங்க சார். குட்டியை பிடிக்கலாம் போட்டு. என்ன தராங்க? எதுக்காக அவங்களை குடிச்சு தள்ளிட்டு போறாங்க? கரும்பு வாங்க வந்தானுங்களா? நான் தான் பிரசிடென்ட் மாமனார்னு சொன்னேன், நம்பாம போறானுங்க. நீங்க சொல்லியுமா நம்பல? யாரு கேட்டவன? நான் தான் துண்டை போட்டு தாண்டேன்னு சத்தியம் பண்றேன், அப்போ நம்பாம போறானுங்க. எப்படி பெரியவரை நம்புவாங்க? ஒரு பிரசிடென்ட் ஐயாவோட மாமனாருன்னு சொன்னா பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரமா அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும். அதை விட்டு போட்டு 1.5 கோவணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான் தான் மாமனார் சொன்னா எவன் நம்புவான்? நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோமணம் கட்டிட்டு இருக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே கோமணம் கட்டிட்டு இருக்கிறேன். ஐயா, நீங்க தரகரா இருக்கும் போது கோமணம் கட்டி இருந்திருக்கலாம், கோமணம் கட்டாம இருந்திருக்கலாம், அது வேற. ஆனா இப்ப நீங்க யாரு, எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும். உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கெட்டு போயிடும் போல் இருக்க. என்னென்ன தச்சுக்கிட்டு இருக்கீங்க? என் நிலைமை அப்படி ஆகி போச்சுப்பா. இருந்தது ஒரு சொக்கா, அதுவும் ஓட்டை ஆகி போச்சு. அதுதான் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, இந்தாங்க. என்ன இது? பழையது. ஏண்டி, காலையில இட்லி தோசை எல்லாம் சொல்லி சுட்டது என் காதில் விழுந்தது. எல்லாத்தையும் உள்ள வச்சு நீங்க தின்னு விட்டு எனக்கு பழையது கொண்டு போடுறீங்க. நான் என்ன இது வீட்டு வேலைக்காரனா? எடுத்துட்டு போடு. விட்டா எதுவும் கிடைக்காதுண்ணே. ஆமாப்பா. என்ன, நான் தான் பிச்சைக்காரன், சென்னையில உட்காந்து சாப்பிடுறேன். நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே, உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல. எனக்கு தான் 141 போட்டாங்களேப்பா. நான் தான் உள்ள போக கூடாது. உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு, உள்ள போய் சாப்பிடுங்க. அப்படியே சொல்றேன். ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டாரு. மாப்பிள்ள வந்துட்டாரு.
கோண காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா தொடச்சு வைக்கணும். இல்ல திண்ணையை விட்டு தொடச்சு விடுவோம் சொல்லிட்டேன். டேய் தரைகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்புல ஜாடையா உங்களை மிரட்டிட்டு போறாருன்னு. என்னைவா சின்ன யாரு ஒழுங்கா பைக்க தொடச்சு சென்னையை காப்பாத்துக்குங்க. டேய் யாரா அவ? மாட்டா அந்த பக்கம் ஓட்டுறா. என்னது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? குழந்தைய விட்டுட்டு காத்தா எங்க போயிட்டா? வாயா ராஜா, வா 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 வா. ஆமா வா. காத்தாயே குட் பை. நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம 2 பேரும் சந்திக்கு. மக்களை விட்டு போறீங்களே அது என்னது இல்லடி. ஏன் பிள்ளை உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இந்த விஷயம் என் மாப்பிளைக்கு தெரிஞ்சு 2 பேரையும் வெட்டி பலி போட்டுருவார். இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான் ஏன் புள்ள உன் புருஷன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டான், உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா, நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா. அடி பைத்தியக்காரு, அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல. அவனை நம்பி நீ ஏமாந்துடாத. அவன் ஒரு துபாக்கூரு. மாப்பிள அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள. மாப்பிள இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான். பட்டு வேட்டி பட்டு சட்டை 2 கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு. வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க. வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோட ஆனாமா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய கடமைய சொன்ன அதுக்கு பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இந்த வருஷம் பால் காவடின்னு அடுக்க முடியாது. ஏன்னா பெரிய காவடி விஷயமா அடிக்கடி நம்ம மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். தம்பி வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா. அட நான் எடுக்கல என்னங்க, என் மாமனார் இருக்காரு, அவர் எடுக்கிறாரு. போனையா என் மாப்பிள ஒரு மாமனாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியான நேரத்துல கொடுத்துருக்காரு. இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை எடுத்து அடிங்க. முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க. கோயில் காசு தானே. அப்போ ஆண்டவராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிடலாங்களா? ஐயா நான் அவரை சொன்னீங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன். சொல்றேன்னு தப்பா இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு. அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார் ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர். அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்றேன் நியாயம் தான். காவடி எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, கரவக்காரன் காவடி எடுத்தான் அப்புறம் நீங்க ஊர்ல களை கட்ட முடியாது. களத்து மேட்ல நெல்லரிச்சு போட்டிருக்கேன். நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்தா சொல்லிடு. சரிப்பா. இந்த புடி எதுக்குண்ணே? இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன், தங்கு பிடிக்கிறவன், பாட கட்டுறவன் இவங்க எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு. நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும். யாராவது செத்துட்டாங்களாண்ணே? தரவுகாரன் காவலுக்கு போறான். இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன். ஐயோ அண்ணே கொலையா? பாவம்ண்ணே. பாவம் பார்த்தா அவன் என் கதையை முடிச்சிருவான்டா. முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணியாருமே. பாத்துரா பாம்பு கிம்பு இருக்க போகுது. நான் இருக்க பயப்படாம வாங்கண்ணே. நீ பெரிய இவனா பாத்து ஏண்ணே அந்த தரவக்காரனை எப்படி கொல்ல போறீங்க? கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா? யார் அவன்? கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வேண்டாம். பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும். கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம். அப்ப இங்கே ஒரு நல்ல கல்லா பாப்பா. ஏன் அங்க கல்லு கிடைக்காதா? அவசரத்து கிடைக்காதுண்ணே. சரி தேடுறா. இந்த இருக்க கல்லு நீங்க பொங்க வச்சிருப்பானு போட்டுருக்கு. இந்த இருக்கா கல்லு. இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுண்ணே. இதானே கரெக்ட். குடிங்கண்ணே. உட்காந்து மண்டி போடுறேன்.
கோண என்னடா இந்த கணக்குது தூக்க முடியலடா. காவரிக்கு கொடுத்தா சும்மாவா தூக்குங்க. கொஞ்சம் இருடா. சரி விட்றா. அண்ணே பாத்து வாங்கண்ணே. அட எட்டு போறீங்க கல் அடிக்காதடா. வாங்க. யாரா அவ? டேய் சொல்றா, வந்தன்னா தூக்கி போட்டு மீச்சிரும் அப்படியே. மாமா நான் தான். மாப்பிள நீங்களா? நான் யாரோ திட்டு பையன் நினைச்சிட்டேன். ஆமா நீங்க எங்க படுத்துருக்கீங்க? கன்சாமி வேற உடம்பு சரியில்லையா, மன்னாரு பொண்டாட்டிய கூட்டினார ஊருக்கு போயிட்டான். கழுத்து மேட்ல வேற நெல் இருக்குது இல்ல, அதான் நானே காவலுக்கு வந்துட்டேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போய் படுங்க. அட நீங்க ஒண்ணு ராசாச்சி தனியா இருக்க, வீட்டுக்கு போங்க. இல்ல மாமா, ஒரு 2-3 நாளைக்கு நான் இங்க படுத்துக்கிறேனே. அப்படியே சபாசாரா? சரி நானே போறேன். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிரியாருமே. அண்ணே வரப்பு ஒழுக்குது, கொஞ்சம் பார்த்து வாங்க. அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா? ஐயோ அண்ணே என்னாச்சு? அவனை கொள்றதுக்கு முன்னால நான் செத்துரும் போட்டிருக்கேன். ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா. வந்துடுறேன். அண்ணே எந்திரிங்களே எந்திரிங்களே. பார்த்து வாங்க வாங்க. அண்ணே இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, இந்த கல்ல பிடிங்கண்ணே. கல்லாடா இது, திருப்புறம் குண்டுடா. வாங்கண்ணே பிடிங்க. அம்மா வாங்க. நல்லா தூங்குறான், போட்டுட்டுமா? இருங்க, அவன் தூங்குறானா முடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு ஒரு சின்ன கல்ல தூக்கி போட்டு பார்க்கணும். காரியத்தை கெடுத்துரும் போல இருக்கு. எங்க அது 2 பக்கம் மொக்க மொக்கையா இருக்கு, எதிரா தலை. இதுதான் தலை. சுமாரா அவன் மண்டை பெருசு, இதுதான் தலை. போட்டுட்டுமா? அதுல ஒண்ணு போடுங்க. போட்டுட்டா போடுங்க உள்ள ஒரு கை போடுங்க. ஐயோ வாயா. அண்ணே தாரத அப்படிலாம் ரெடி பண்ணிட்டேன். சங்குக்காரன் தான் தாரா பண்ணா, அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சங்கு? நிறுத்தா, இன்னும் தகவலே வரல, அதுக்குள்ள ஊங்குறிய. தகவலே வரலையா? இப்ப தானடா விடிஞ்சிருக்கு. இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க. போன உடனே கட்டில கேட்டு போவாங்க. கப்புன்னு ஒரு நாத்த அடிச்சு போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ்ன்னு தெரியும். அப்புறம் தானே ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க. என்னடா எல்லாம் தபதபான்னு ஓடுறீங்க? அட என்னங்க இங்க இருந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க மாப்பிள்ள மேல கலத்துக்கு போட்டாங்கன்னு ஊரே தெரிய நீங்க ஓடி போயிட்டு சரியா நாடியா? என்னது என் மாப்பிள்ள மேலையா? மாப்பிள்ள யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலுமா. இதே கால்ல போட்ட கல்ல தரமேல போட்டிருந்தா என் புள்ள நிலைமை என்ன ஆயிருக்கும்? மாப்பிள்ள மாமியார, என் மாப்பிளைக்கு என்ன மாமியார ஆச்சு? எவனோ ஒரு நாசமா போறவே என் புள்ள கால்ல கல்ல தூக்கி போட்டுட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா தொடக்க கட்ட பிடிச்ச அவனுக்கு வாண்டி பேதி வர, அவன் நாசமா போன, அவன் கையில கரும்புஷ்ட வர. ஆத்தா, மாப்பிள்ள மேல கல்ல தூக்கி போட்டவன சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கல்ல போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள்ள மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு இப்படி ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கே தலை சுத்துது. எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள்ள? எனக்கு ஒண்ணு இல்ல,
என் மாப்பிளைக்கு என்ன ஆச்சுமா? மாமியார அண்ணே மாப்பிள்ள அண்ணே இந்த இடம் ஒத்துக்கறல. வாங்க காத்தோட்டம் வெளிய போயிருவோம். மாப்பிள்ள குடிங்க நிலவு தெரியாம. மாப்பிள்ள ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசிடண்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியார இது தெய்வ குத்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தர்தரம் முடிச்சவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக போட்டு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் உடைஞ்சு போச்சு. நீ யாரா இருக்கு என்னென்ன ஆக போகுதோ. எப்பல என்ன பிள்ளை வாந்தி எடுக்க? அது வந்து சித்த வாந்திங்க. சித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது வந்து தாண்டவாய வேலை தானே? ஆமாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுபா கூட அவனை நம்பாதேன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இப்படி வா. இத உன் காலா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத பிள்ளை. இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது 2 பேரையும் வெட்டி ஒளி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கலக்கிடு. யோசிக்காத பிள்ளை, இந்த மோதிரத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. பார், நீ 10 நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீ போ, யாருக்கிட்டையும் சொல்லிடாத பிள்ளை. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கேட்டவள, எவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்ககிட்டயே போட்டு கொடுத்துடு. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம 2 பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போய். எது பாவம்? பாவம் பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம், மச்சு வீடு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீயும் உன் பிள்ளை நடத்துறதா நிக்கணும். என்ன சரியா இல்லையா? என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டே பண்ணக்கூடாது, சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா மகா மகனே, வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனா? செத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு போய் உன் பொண்ணை 2ஆம் தரமா கட்டி கொடுத்துருக்கேன். உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவனு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ணை அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்புன்னு உழைச்சி என்ன திண்ணையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறது கூட பொறுத்துக்கலாம் போடுறது. ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிறாளுகளே கொட்டம், ரொம்ப சூடுறாளுங்க. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போற இங்க பாத்துற மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு 4 மெலி மெலிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிய. எங்க அந்த தரவுகாரன்? உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான். நவரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தாண்டா. அவன் செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பட்டாரு? தம்பி, அது என்னன்னு நாங்க சொல்றாங்க. மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்காக அவர் தலையில் தூக்கி வச்சு ஆரம்பிங்க. அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்ததுனாலதான் ஊரே கேவலப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? குறுக்கை இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? ஐயோ மாப்பிள்ள, நான் அப்படி ஒண்ணு செய்யல. அதான் விசாரிக்கிறாரல்ல. யோ சும்மாரியா? காதாயி, நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன். இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடண்ட் ஐயாக்கு தெரிஞ்ச வம்பா போயிடும் எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க. இவருதாங்க கேக்கல. ஏய், வீட்டு பொறுப்பை என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலமும் மச்சு வீடு வாங்கி தரேன்னு காசு கட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி சாமி நானே ஏமாந்துட்டேங்க. சொல்றது எதுவும் நம்பாத மாப்பிள்ள, நான் எதுவும் செய்யல மாப்பிள்ள. குறுக்கு பேசிட்டு மாப்பிள்ள, ஏதோ பொண்டாட்டி இல்லாதவன் பொட்டிச்சாவிய கையில கொடுத்தீங்க, பூந்து விளையாண்டான். மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. ஆனா நம்ம குடும்பம் மானம்தான் மாப்பிள்ள முக்கியம். அது வெளியில போகக்கூடாது மாப்பிள்ள. எல்லா தப்பையும் அவன் பண்ணிட்டு பழிய ஏமால போடுற மாப்பிள்ள. செய்யற தப்புல நீ செஞ்சுட்டு பழிய என் மாப்பிள்ள வேற போடுறியா? நீ நாசமா போயிடுவேன். பாட்டி, அனாவசியமா பேசாதீங்க. உங்க மாப்பிள்ள வேற உங்களுக்கு ஒத்தியா இருக்கலாம். அதுக்காக இவரை கேவலப்படுத்தாதீங்க. இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். மேட்டுப்பட்டி வரைக்கும் போய் பெரியவரை பார்த்து வந்துடுறேன். ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த தரவுக்காரர் மேல அபண்டமா பழிய போட்டுட்டேன். எப்பங்க 5 ஏக்கர் நிலம வீடு எழுதி வைக்க போறீங்க? உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்னமோ நான் தான் தகப்பேன். அதுக்காக 5 ஏக்கர் எல்லாம் எழுதி வைக்க முடியாதுமா? இந்த வேலையில என்கிட்ட வச்சீங்கன்னா அப்பு போடுவா. அப்பி
ஏதோ 50 100 வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடினாய அடப்பாவி, கடைசி நன்றி கெட்ட நாயே, உன்னை உயிரோட விடுறத தப்புடா.